ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான டீ பன் தான் செய்ய போறோம். என்ன டீ குடிக்க நாங்க சாப்பிடுற பனிஸ் தான் செய்ய போறோம். இது எங்க சின்னவாக்கு நல்லா பிடிக்கும் தம்பி, அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவா. இது இன்னைக்கு செய்ய போறேன். நான் அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப சுவையான ஸ்ரீலங்கன் டீ பன் செய்யலாமே என்ன வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். சரியா? மாவு வந்து 1/2 கிலோ, அதுக்கு பிறகு ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன், எல்லாமே எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். அளவுகளை நீங்களும் பார்த்து செஞ்சு கொள்ளுங்க நண்பர்களே. இப்ப இந்த மாவுல வந்து இது வந்து அங்கர் பவுடர் எடுத்திருக்கிறேன், அதை சேர்ப்பேன். இதோட பாத்தீங்கன்னு சொன்னா பட்டர் எடுத்திருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இங்கால சீனி எடுத்திருக்கேன். இந்த சீனி எடுத்தா இங்க இருந்துதான் இந்த எறும்பு வருதோ தெரியல நண்பர்களே. எடுத்து வச்சு இங்கால திரும்பி அங்கால திரும்புறதுக்குள்ள பாருங்க எறும்புங்க 2 பேர் நிக்கணும். வாங்க வாங்க, வாங்க போங்க போங்க. ஓகே, இப்ப சீனியையும் சேர்ப்போம். இதோட ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். முட்டை 2 எடுத்திருக்கிறேன். உப்பு கொஞ்சமா தேவையான அளவுக்கு. காணுமே உப்பு இன்னொரு கொஞ்சம். ஓகே, இனி இதோட தண்ணி இளம் சும்மா அந்த கை தொடும் போது எங்களுக்கு பொறுக்குற அளவுக்கு சூட்டுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன், அதையும் இதுல சேர்ப்பேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சா? இதுலதான் நான் இன்னைக்கு பீட்டர்ல தான் குழச்செடுக்க போறேன். இது பாருங்க, இது முட்டை அடிக்கிறதுக்கும் ஜூஸ் பண்ணுவீங்க தான் நான் நினைச்சு இவ்வளவு நாளும் வச்சு கொண்டு வந்துடுறேன். ஆனா இன்றைக்கு நான் மாவு குழைக்கிறதுக்கும் ஜூஸ் பண்ண போறேன் இதுல. சரியா? அதுக்கப்புறம் கங்கு தான் போடணுமே என்ன வாரேன். இப்ப நாங்க குழைப்போம். மேல முட்டாம இந்த கீழ்ப்பக்க வளைவோடையே சேர்த்து நல்லா குழைப்போம். இதுக்கு மேல நான் எடுத்த அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். அதுக்கு மேல எந்த ஒரு தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி பீட் பண்ணணும். அப்பதான் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி குழப்பட்டு வந்து கொண்டிருக்கு. ஒரே பக்கமே நாங்க பீட் பண்ணணும். எந்த பக்கம் இப்படி பீட் பண்றோமோ அந்த பக்கமே முடியை மட்டும் பீட் பண்ணணும். இப்போ பாருங்க, நல்லா பீட் பண்ணப்பட்டு வருது. நீங்கள கொஞ்சமா ப்ளம் சேர்க்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு சேர்க்காம விடலாம். ப்ளம் சேர்க்க அந்த நல்லா இருக்கும். இப்படியே நல்லா பீட் பண்ணும். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு. இல்லைங்களா? இப்படிதான் இருக்கும். இனி கொஞ்சமா பட்டர் எடுத்து கையை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கா குழச்சி விடுவோம் கையில். அப்போ அந்த ஒட்டாது. தங்கச்சிக்கு பிடிச்ச சாப்பாடு. அதான் அழுத்திறேன், எழுப்பினோன்னு கொடுப்போமே. இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு. இனி இப்படியே ஒரு 1/2 மணித்தியாலம் இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்க ரெடி பண்ணுவோம் பண்ண. இப்ப பாருங்க, நல்லா ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சு நாங்க எப்படி பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்படிதான் ஒட்டும். நான் கொஞ்சம் பட்டர் சேர்க்கணும், கையில பட்டர் சேர்க்கணும். பட்டர் போட்டுட்டு அப்போ ஒட்டாது பார்த்தீங்களா?
அந்த மாதிரி குழச்சி எடுப்போம். திருப்பி குழச்சி கொண்டெல்லாம் நிற்க தேவையில்லை, ஏன்னா நல்லா நாங்கள் குழச்சிட்டோம். கணக்கா எங்களுக்கு இங்கே பண்ணுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அப்படி கையில் பட்டரை போட்டுட்டு இந்த மாதிரி இதில் வைப்போம். திருப்பி அடுத்தது எடுக்க பட்டர் பூசி போட்டே நாங்கள் திருப்பியும் எடுப்போம். இல்லாட்டிக்கு ஒட்ட பார்க்கும், ஒட்டாது. அந்த பட்டர் பூசினோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் நல்லா குழவட்டுட்டு இந்த மாதிரி அப்படி இதில் இதே மாதிரி பிரித்து எடுப்போம். உங்களுக்கு நறுத்து செய்கிறனால நீங்கள் அளவுப்படி செய்கிறட்டா நறுத்து செய்யலாம். இது நாங்கள் வீட்டில் செய்கிறோம் தானே, எங்களுக்கு வீட்டு தேவைக்கு தானே செய்கிறோம், அதெல்லாம் சின்ன பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்களா எப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுப்போம். இப்ப பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இனி இப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகுதான் நான் அவன்ல வைக்க போறேன். நீங்க அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன், ப்ரீ ஹீட் ஆட்டுக்கும். 10 நிமிஷம் ஆயிட்டுது. இதுல ஒரு முட்டை எடுத்துருக்கேன் பாருங்க, இதை பீட் பண்ணுவோம். இனி இதுல முட்டை பூசி விடுவோம் மேலால. இது எக் போஷன் சொல்லுவீங்க வேணாம், கோழி முட்டையா? இல்ல இல்ல வடிவா பூசி விடுவோம் இந்த மாதிரி. பாத்தீங்களா இதுல ஒரு குட்டி பண்ணொண்டு வந்திருக்கு நண்பர்களே. இது ஜெனலினுக்கு ஒரு சின்ன மிச்சமா வந்துட்டு, நீ அதுக்கண்டு தனியா ஒரு ட்ரே வச்சு திருப்பி ஒரு அவன்ல பேக் பண்ணினா அனியா கரண்டேன்டா தம்பி. அதெல்லாம் பாத்தீங்களா டேக்குள்ள பூத்து விட்டாச்சு. அது நல்லா வருமே. இப்ப பாருங்க நல்லா முட்டையெல்லாம் பூசி விட்டாச்சு. இனி நாங்க அவன்ல வைப்போம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 180 வச்சிருக்கிறேன். டைம் வந்து 20 நிமிஷம், 20-25 நிமிஷம் பிடிக்கும். 20 நிமிஷத்தால பாப்போம் எங்கிட்ட பன் எப்படி வருதுன்னு. சரியா? ஓகே நண்பர்களே, இப்ப பாருங்க எங்கட பன் ரெடி. நாங்க பெண்ணி எடுப்போமா? ஓகே யூட் எடுங்க பாபா. நீ பாருங்க நண்பர்களே, இப்படித்தான் எடுக்கணும். எனக்கு இது இவ்வளவு நாளும் தெரியாம இருந்திருக்கு. பாத்தீங்களா? சுடு சுடு சொல்லுங்க ஜெயலி. கம் கம் சுட்டு. பாத்தீங்களா பண்ண பாருங்க சூப்பரா வந்திருக்கு. எப்படி இருக்கு தம்பி? பண்ணெல்லாம் வந்திருக்கா? நல்லா பொங்கி இருக்கு பத்தியா? தான் இந்த வெடிச்சிருக்கு சைட்ல. இதுக்கு உடனே மேலால பட்டர் பூசி விடுவான். நல்ல வடிவா பட்டர் பூசி விடுவோம். சூட்டோட பார்த்தா நல்ல இப்படி மொத்தமா இருக்கும். நல்லா ஆறணும். ஆறினோன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறினோன்னா நல்ல ஒரு சாஃப்டா வரும். இந்த மகன் கேட்கிறார், அம்மா என்னம்மா டீ பண்ணு இப்படியா வரும்னு கேட்கிறார் நண்பர்களே. ஆறட்டுமா? ஓகே நண்பர்களே, எங்கட பன் நல்லா ஆறிட்டு வந்து பாருங்க. சூப்பரா ஆறி வந்துருக்கீங்க பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்கு. நீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கு? நல்லா ஆறினா தான் இப்படி வரும். இங்க எப்படி இருக்கு தம்பி? ஜூட் எப்படி இருக்கு? பன் பேக்கரிக்காரன் சொன்னா தான் சரி. சொல்லுங்க எப்படி இருக்கு? அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு, பஞ்சுமே இருக்கு. இது டீ பண்ணபடியா பாருங்க. டீயும் போட்டாச்சு சுட சுட. நீ உங்கள்ட்ட சொல்லுவேன், உங்களோட மகள் விடுறாள் இல்லையே, அவள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காள் உங்களை. அதோட நாங்களே களத்தில் இறங்கியாச்சேண்டா தம்பி. இப்போ டீயும் போட்டாச்சு. வாங்க எங்கட பண்ணை பாப்பா போண்டா. அவளுக்கு தான் நல்லா பிடிக்கும்.
பாருங்க இதை ஒட்டுப்பட்டிருந்தா வரும் அப்படியே தண்டைப்பாட்டில் பார்த்தீங்களா. எனக்கு இப்படி பின்னுக்கு இப்படி முறி இருந்தால் தான் பிடிக்கும் நண்பர்களே. நல்லா சாஃப்டாக அப்படி நல்லா இந்த பக்கம் அவிஞ்சிருக்கும். நம்ம அந்த வெள்ளையாக இருந்தால் பெருசாக பிடிக்காது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கு சொல்லண்டா. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. உன்னையும் கதைக்கட்டான், வீடியோ எடுக்கிற கேமராமேனையும் கதைக்கட்டான். மகன் மகன விரதம் என் மகன். இது பாருங்க ஒரு குட்டி பன். ஆனால் என்ன இப்படி டேக்கில் வச்சா இந்த சைட்டெல்லாம் இப்படி தான் வரும் குட்டி பண்ணுக்கு. நம்பி எல்லாத்தையும் எடுப்போமா. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நண்பர்களே. இதெல்லாம் எடுப்போம் பண்ணு. இப்போ நான் பிச்சை பான் பாருங்க அப்படி வந்திருக்கேன்ட்டு. ஜூட்டா அடுத்த பன் கடை போடுவோமா. எல்லா கடையும் போட்டால் கஷ்டம் என்ன. ஒரு கடையாக இப்போ இந்த போட வேண்டி வந்துடும். ஓகே சாப்பிடுவோம். பிச்சை பண்ணையும் எடுப்போம் என்ன, வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு பிறகு இன்னொரு பண்ணையும் எடுப்போம். ஜூடும் சாப்பிட காட்டுங்க அவன். வர மாட்டீங்களா. மூத்த காட்ட மாட்டேன் பாருங்க நண்பர்களே. மூத்த காட்டுறாருல வாங்கல நான் சாப்பிட காட்டுங்க. வாங்க வாங்க அந்த காட்டுங்க. அந்த இதுதான் முகம். ஓகே வாங்க சாப்பிடுவோமா. டீ எடுத்துட்டு வாங்க. அது பிச்சு காட்டினா நீங்க பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே. இங்க பஞ்சு மாதிரி இருக்கு. இங்க இப்படிதான் இருக்கும் நம்ம பான். இதுதான் டீ பன். பிளம்ஸ் கடிப்படா சூப்பரா இருக்கு. நடுவில் க்ரீம் போட்டால் க்ரீம் நல்லா இருக்கு. க்ரீம் இனிப்பு கூட க்ரீம் பனிசும் இருக்கு. அது நான் சொல்ற மாதிரி இப்படி வெட்டிட்டு க்ரீம் போட்டால் க்ரீம் பனிசு. அதுக்கு 2 பனிஸ் எடுத்துட்டு நடுவில் க்ரீமை போட்டு 2 வைக்கிறேன். அம்பு இது பிளம்ஸ் கடிப்பட நல்லா இருக்கு நண்பர்களே. அப்படி இருக்கு. பிளம்ஸ் நல்லா கடிப்படுது நிறைய போட்டு நிறைய கடிப்படும். இப்படியும் சாப்பிடலாம். இப்படியும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. முதல்ல டீயோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாறும். சுடுதா சூடு இருக்கு. இன்னும் மாறினா இன்னும் நல்ல சாஃப்டாக வரும் என்ன சொம்ம. வேறு லெவலாக இருக்குன்றது வேறு லெவலாக இருக்கு. அடுத்து அந்த நேரம் திருவிழாக செய்கிறோம் என்ன. தம்பி ஒன்று சின்ன துண்டாக சாப்பிட்டு பார்த்து சொல்லடா. இங்கே பிளம்ஸும் கடிபடும். நல்லா குழப்படணும். நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கு. பஞ்சு மேலே இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்போ அந்த பீட்டர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கையால் கூட குழைக்கலாம். நல்லா கையால் இப்படி 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 அடிச்சு பட்டரை பூசி தடவி கையால் தடவி போட்டு நல்லா கையால் கூட நீங்கள் நல்லா அடித்து குழைக்க சூப்பராக வரும். பீட்டர் தான் வேணுமெண்டெல்லாம் இல்லை. அவன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அடுப்பில் கூட செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. ஒரு பெரிய பாத்திரத்தை நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் செஞ்சு போட்டு வச்சுட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சு பாருங்கள் செம்மையாக வரும். அவன் தான் வேணுமெண்டு இல்லை வேறு லெவல். அதுவும் ப்ளம்ஸ் போட்டிருக்கோம் இல்லை சாப்பிடக்க கடிபிடிக்க அந்த மாதிரி இருக்கு. எத்தனை மார்க்ஸ் தரீங்க அப்போ எனக்கு? 100க்கு 100 போடலாம். இங்கே பாருங்க ப்ளம்ஸு 100க்கு 101 ப்ளம்ஸ் கூட போடுறது என்ன மான் பார்த்தீங்களா. ஒரு மார்க்ஸ் கூட வேறு 100க்கு 100 வர்ற கஞ்சப்பையிலண்டா கஞ்சப்பை ஒரு மார்க்ஸை கூட தந்தா தான் இன்னும் அமெண்டா. டீ சியர்ஸ். சியர்ஸ். செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு நண்பர்களே. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. பன்னுண்டா இது எந்த பண்ணையும் ஒரு ஆட்டையே போட்டுட்டார் நண்பர்களே. சூப்பர் டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டிட்டா. டீ பன், டீயோட பன் செம்மையா இருக்கு. செஞ்சு பாருங்க சரியா.